நாமங்களை சொல்கிறதுங்கிறது சுலபமான காரியம் தானே, வெகு எளிதான காரியம். ஆனால் முக்தி அடையிறது என்ன அவ்வளவு எளிதான்னு? கஷ்டமான வழியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறச்சே எளிதான நாமங்களை சொன்னால், அதுவும் இங்கே உட்காண்டே சொல்லலாம், சாஞ்சின்றே சொல்லலாம், அப்படியே இருந்துட்டே சொல்லலாம். ஒன்றும் பெரிய நியமம் நிஷ்டையெல்லாம் கிடையாது. மந்திரத்தை ஜபிக்கணும்னா நியமம் உண்டு. இப்படி இந்த நேரம் இப்படி உட்கார்ந்துனுட்டு. நாமங்களை சொல்ல வேண்டுமானால் நடந்துட்டே சொல்லலாம், உட்காண்டே சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். நாம அதற்குரிய மதிப்பு கொடுத்து சரி செருப்பு போட்டுருக்கிறச்சே சொல்கிறதில்லை, குளிக்காட்டா சொல்கிறதில்லை என்று வச்சுக்கலாமே தவிர, இப்போ குளிக்காத இருக்கிறச்சே கூட ராமராமான்னு என் உள்ளத்தில் வந்ததுனால் எல்லாம் இல்லை, குளிக்கலை, மனசுலேயே ராமநாமம் வரக்கூடாதுன்னு தடுக்கவா முடியும்? முடியாதே. இப்போ யாரோ குழந்தை பிறந்திருக்கு நம்ம வீட்டில், 10 நாள் தீட்டுன்னு வச்சுங்க. தீட்டும் போது இதெல்லாம் சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாதுங்கிறா வாஸ்தவம். அதுக்குன்னு குழந்தை பிறந்திருக்குங்கிறதுக்காக ராமன் கண்ணன் நாமத்தையே மறந்து போட முடியுமான்னு?